தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனிக்கிழமை கொழும்பிலிருந்து வருகின்ற இறை தியான குழுவினர் நம்முடைய மரியன்னை பேராலயத்தில் குடும்பங்களுக்கான ஒரு தியானத்தை நடத்தவிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். சிறப்பாக இந்த தியானத்தினூடாக பல குடும்பங்கள் பலன் பெறவும், பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரவும், பிரிகு நிலையில் இருக்கின்ற குடும்பங்கள் இணைந்து கொள்ளவும் சிறப்பான முறையில் நாங்கள் இந்த தியானத்திற்காக மன்றாடுவோம். இன்னும் இந்த தியானத்திற்காக பெரும் தொகையில் பணத்தை செலவழித்து இந்த மறை மாவட்டத்துக்கு வருகின்ற அனைத்து பணியாளர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், தூய ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இன்றைய பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே மத்திய கிழக்கிலே உடனடியாக இந்த யுத்த நிறுத்தம் பெற வேண்டுமென்றும், அந்த மக்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்வை வாழுவதற்கு தேவையான அருளை கொடுக்க வேண்டுமென்று இந்த நாளிலே அந்த மத்திய கிழக்கிலே வாழுகின்ற எல்லோரையும், அனைத்து மக்களையும் நினைத்து மன்றாடுவோம். இந்த போரில் ஈடுபடுகின்ற தரப்புகள் உடனடியாக மனித உயிர்களுடைய பெருமதியை உணர்ந்து உடனடி யுத்த நிறுத்தத்திற்கு போக வேண்டுமென்று இன்றைய பலியில் சிறப்பாக மன்றாடிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருவிழா எங்களுக்கு மிக நெருக்கமாக வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மர நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 முதல் 28 நிறைவு பெற. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின்படி திட்டத்தின்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களே எல்லாம் கூறுவாய்:
அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலின்று அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95. உங்கள் பல்லவியாக: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்த கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இப்பொழுதாவது உங்கள் முழுதியத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 14 தொடக்கம் 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சுழந்த ஒருவரிடம் பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சுழந்த அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்கள் சிலர், பேய்களின் தலைவனாகிய சேல்சூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் வானத்திலிருந்து ஏதும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது: தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாகப் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? சேல்சபுலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் சேல்சபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கின்ற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடைய ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படற்கரங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார்.
இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டருள்வீர். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை ஒரு வைத்தியரிடம் இதய நோயாளி ஒருவர் போகிறார். ஆகவே அந்த இதய நோயாளியிடம் வைத்தியர் அன்றிலிருந்து கடைப்பிடிக்க வேண்டிய பல விடயங்களை சொல்லுகிறார். இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நிலை மோசமாகும் என்று சொல்லுகிறார். அப்படியாக சொன்ன பிற்பாடு அந்த மனிதன் வீட்டுக்கு போகிறான். டாக்டர் சொன்னது ஒன்றையுமே அவன் கடைப்பிடிக்கவில்லை. கொஞ்ச நாள் போக அவனுடைய இதய நோய் மிகவும் பயங்கரமாக மாறுகிறது. அவன் சாகிற நிலைக்கு போகிறான். இந்த சாகிற இடத்தில் இருக்கிற பொழுது டாக்டரை பார்த்து சொல்லுகிறான், டாக்டரே என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லுகிறான். டாக்டர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவில்லை, நீதான் உன்னை கைவிட்டு விட்டாய். ஏனென்றால் நீ தொடர்ந்து உயிர் வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்ற அந்த படிப்பினைகளை ஒவ்வொன்றாக நான் உனக்கு சொல்லியிருந்தேன். அது ஒன்றுக்குமே நீ செவி சாய்க்கவில்லை. ஆகவேதான் அந்த செவி சாய்க்காதன் காரணமாக இன்றைக்கு உள்ள நிலைமை மிக மோசமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, செவி சாய்த்தல் பற்றி தான் இன்றைய வாசகங்கள் மிக மிக அழகாக சொல்லுகின்றன. இந்த திருப்பாடல் 95 மிக அழகான ஒரு திருப்பாடல். அந்த திருப்பாடலிலே சொல்லப்படுகிறது, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். அதில் 2 இடங்களை பற்றி சொல்லப்படுகிறது, மாசா, மெரிபா. ஏன்னா இந்த மாசாவிலும் மெரிபாவிலும் மக்கள் தங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாசா என்றால் சோதித்தல், மெரிபா என்றால் சண்டை பிடித்தல். இந்த மாசாவிலே இறைவனை மக்கள் சோதித்தார்கள். மொய்சன் தன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது பாலைவனத்திலே கடவுளை சோதிக்கிறார்கள். இந்த கடவுளங்களுக்கு தண்ணீர் தர மாட்டார், இந்த கடவுளங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சாகரத்தான் அடிக்கத்தான் கொண்டு வந்தவர் என்று சொல்லி அவர்கள் கடவுளை சோதித்தார்கள். அது மாத்திரமல்ல, மொய்சனோடு சண்டை பிடித்தார்கள். மொய்சன் கடவுள் சொல்கிறார், கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களை அடித்து சாக்காட்டி போடுவாங்க, கல்லறிஞ்சிய கொலை செய்து போடுவாங்க. ஆகவே மாசா என்றால் சோதித்தல், மெரிபா என்றால் சண்டை பிடித்தல். இந்த 2 நகரங்களையும் குறிப்பிட்டு அங்கே இயேசு சொல்லுகிற இந்த சங்கீதம் சொல்லுகிறது, அன்றைக்கு மெரிபாவிலும் மாசாவிலும் செய்தது போல உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் கிறிஸ்துவுக்கு முதல் 600 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த ஜெரமியாவும் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு செவிசாயுங்கள், நான் சொன்ன கட்டளைகளுக்கு நீங்கள் செவிசாய்த்தால் நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர், நாங்களுடைய கடவுளாக இருப்பேன். செவிசாயுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் எதற்கு நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் செவிசாய்ப்பதற்காக. இந்த செவிசாய்த்தல் ஏனென்றால் கடவுள் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இறை வார்த்தை வழியாக பேசுகிறார், நற்கருணை வழிபாடு ஊடாக பேசுகிறார், திருப்பலி ஊடாக பேசுகிறார், நல்ல மனிதர்கள் ஊடாக பேசுகிறார். அந்த பேசுகிற பொழுது அதை நாங்கள் கேட்க வேண்டும். கேட்காமல் மெரிபாவிலும் மாசாவிலும் செய்தது போல நாங்கள் கேட்காவிட்டால் வரப்போகிறது அழிவாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே ஜெரமியா சொல்லுகிறார். செவிசாயுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய இனமே அழிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய மத்திய கிழக்கிலே இந்த பயங்கரமான போர் நடக்கிற பொழுது இந்த மக்களுடைய இந்த அவலங்களுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் அழிவுதான் மிச்சமாக போகிறது. எங்களுடைய பெருமைகள், எங்களுடைய தற்பெருமைகள், இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆணவங்கள் இந்த போரை உருவாக்கி இருக்கின்றன. இந்த ஆணவங்கள் காரணமாக மனுக்குலம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. சொல்லுகிறார்கள், இது 3ஆம் உலக மகா யுத்தமோ என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரும் போரை, இந்த தொழில்நுட்ப போரை இன்றைக்கு நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் பேசுவதை இந்த தலைவர்கள் கேட்கவில்லை என்பதுதான் மிக கவலையாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் மன்றாடுவோம், நாங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்போம்.
இந்த அரசியல் தலைவர்கள் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும், இந்த அழுகுரலை கேட்க வேண்டும். மத்திய இந்த கிழக்கு நாடுகளிலே இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய அழுகுரல்களை, இந்த தண்ணீர் இல்லாமல் வாடுகின்ற பிள்ளைகளுடைய அழுகுரல்களை, எண்ணெய் குளங்கள் எல்லாம் அழிந்து போய் அது முழுக்க புகை மண்டலமாகி அமிலமழை பொழிகின்ற இந்த பயங்கரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். இதனோட ஆண்டவர் பேசுகிறார். இந்த கடினப்படுத்தப்பட்ட மனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறி நற்செய்தியை நம்ப அழைப்பவரே எம்மிறைவா, வீண் பகைமைகளுக்கும் கோபத்திற்கும் போட்டி மனப்பான்மைக்கும் இடம் தராமல் சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு எங்கள் தீய உணர்வுகளை தூய ஆவியால் வென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் இறை வார்த்தையில் நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்று உலகில் நிலவும் போர், தீவிரவாதம், மனிதநேயமற்ற செயல்கள், இனக்கலவரங்கள் அனைத்தும் ஒளிந்து மக்கள் அனைவரும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் நிலைத்து நிற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். சிறப்பாக மத்திய கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த பயங்கரமான கொடிய தொழில்நுட்ப யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டுமென்றும், அந்த நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழக்கூடிய வகையிலே இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உருக்கமாக இந்த பலியிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நோக்கி நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். கடினமயப்படுத்தப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய அந்த இதயங்கள் இளக வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீ தந்திருக்கின்ற இந்த அழகான தவக்காலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். பல வழிகளில் எங்களோடு நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர், அழகான வாசகங்களூடாக பேசிக்கொண்டே இருக்கிறீர். இந்த குரலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செவி கொடுக்க, உம்மை சோதிக்காமல், எங்கள் இதயங்களை கடினப்படுத்தாமல் இருக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே
சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகள் உமக்கு உந்தனவாக இருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலுமிருந்து தூய்மைப்படுத்தியுள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உம்மக்களை காப்பாற்றி உமது உண்மையை கைமாற்றாக பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றாம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானவன் தந்த வாழ்வு
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவர் எமது ஆற்றலின் செயலங்கள் மனத்திலும் உள்ளத்திலும் ஒளியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. உன் புகழ் பாட ஒரு வரம் கேட்பேன், உன்னதம் சேர்ந்திட ஒரு நாள் வருவேன். உன் புகழ் பாட ஒரு வரம் கேட்பேன், உன்னதம் சேர்ந்திட ஒரு நாள் வருவேன். என் பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.